சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும் EVKS இளங்கோவன் உடல். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலை காலமானார். EVKS இளங்கோவனின் உடலை இறுதி ஊர்வல வாகனத்தில் வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர். மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான EVKS இளங்கோவன் காலமானார். இன்று காலை 10:12 மணிக்கு EVKS இளங்கோவன் காலமானதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்பு EVKS இளங்கோவனுக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை மியாட் மருத்துவமனைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து வந்தவண்ண இருந்தனர். இதனால் மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். EVKS இளங்கோவனுக்கு மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிரதிநிதி இது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவரது உடல் தற்போது இன்று மதியம் 2 மணி அளவில் அவரது வீட்டிற்கு மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வைக்கப்படும். அதன் பின்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 4 மணி அளவில் முகலிவாக்கம் LNT காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிக்கை தெரிவித்திருக்கின்றனர். அவரது உடல் தற்போது மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதன் நேரலை காட்சியை தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். அவருடன் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் திருநாவுக்கரசு மற்றும் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்கள் அங்கு அவரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து இங்கு இந்த மருத்துவமனைகள் மட்டும் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பலர் தற்போது அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தி அதன் பின்பு தற்போது நேரடியாக அவரது வீட்டிற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிற இடத்திற்கு அவருக்கு சென்றிருக்கின்றனர். தற்போது இந்த 2 மணி அளவில் அவரது உடலானது பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறுதி ஊர்வலம் அதாவது அதன் பின்பு அதான் நாளை சத்தியமூர்த்தி பவனில் இந்த உடலானது வைக்கப்படும் என்று ஒரு சார்பாக அதாவது காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவரது சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அவரது இல்லத்திற்கு அவரது EVKS இளங்கோவன் இல்லத்திற்கு தற்போது உடலானது அதற்கான வாகனத்தில் தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ராகவேந்தர், காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடலானது தற்போது மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு தரப்பினரும் வர இருக்கிறார்கள். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது மியாட் மருத்துவமனையில் தற்போது மட்டும் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கும் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.